நம்ம காலை உணவுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய ஸ்ப்ரவுட், நல்ல பாசிப்பயிறு, முளைக்கட்டின பாசிப்பயிறு, இல்லை நல்ல சிவப்பு கொண்டக்கடலை சுண்டல், கூட வந்து ஒரு நல்ல பெரிய கப்பில் ஒரு நல்ல காய்கறிகளை வேக வைத்த சாறு சூப்பு, நல்ல நிறைய 250 ml போல் நல்ல காய்கறி சூப் எடுத்துக்கிறது, கூட ஒரு முட்டை, நல்ல ஒரு ஆம்லெட் மாதிரி முட்டை போடுவோம். இல்லை எனக்கு முட்டை நான் சாப்பிட மாட்டேன் வெஜிடேரியன் அப்படின்னா பன்னீர் துண்டு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, இதுதான் காலையில் சாப்பிடணும். சார் இதெல்லாம் சரி, இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கக்கூடாது. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதுதான் உணவு. இப்படி சாப்பிட்டா 11 மணிக்கு லைட்டாக பசிக்கட்டும். வீட்டில் இருந்தே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு போய் இல்லை ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் அதை சாப்பிட்டுட்டு ஒரு பச்சை தேநீர் க்ரீன் டீ குடிக்கலாம். வெயில் காலத்தில் நல்ல ஒரு கப் 200 ml மோர் குடிக்கலாம். அது மிகச்சிறந்த ஒரு உணவு. மதிய சாப்பாடு அப்படின்னா கொஞ்சம் போல் சோறு, அந்த சோறு வந்து நல்ல மாப்பிள்ளை சம்பா, நல்ல காடைக்கண்ணி, கருப்பு கவுனி அரிசி, இல்லை இங்கே போட்டு வச்சுருக்காங்களே சிறுதானியங்கள், அவ்வளவு சத்துக்களை எழுதி வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதை போய் படித்து பாருங்கள். அதில் உள்ள செய்திகள்லாம் சாதாரண செய்திகள் இல்லை. ஒரு திணையரிசி, வரகரிசி, கம்பு, சோளம், குதிரவாளி, ஒன்று மருத்துவத்தில் அவ்வளவு உச்சத்தில் இருக்கக்கூடிய தானியங்கள். அதில் ஏதாவது ஒன்று, ஒரு நாளைக்கு குதிரவாளியில் மோர்ச்சோறு, ஒரு நாளைக்கு கருப்பு கவுனி சாம்பார் சாதம், ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை சம்பாவில் ஒரு பிரியாணி, ஒரு நாளைக்கு வரகரிசியில் ஒரு கோழி பிரியாணி, ஏதோ ஒன்று சாப்பிட்லாம். கொஞ்சமாக தான் நான் சோறு இருக்கணும். சோறுன்னு இவ்வளோ குவிச்சு வச்சு மேலே அப்படி குழம்பு ஊற்றோடனே அதை 5 அருவி மாதிரி பாஞ்சு அதை நல்லா கவலமாக உருட்டி சாப்பிட்றதெல்லாம் வேணாம். இனிமேல் காய்கறி தான் நிறைய இருக்கணும். தட்டு நிறைய காய்கறி, கொஞ்சோல சோறு இருக்கணும். இப்போல்லாம் சில பேர் மறுசோறு வாங்கினா கோச்சுப்பாங்க. ஏங்க எந்திரிச்சிட்டிங்க மறுசோறு வாங்கலையாம்மா? தயவு செய்து மறுசோறு போடாதீங்க, ஒரே தடவை தான் சோறு. அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, சோறு போடும்போது தயவு செய்து அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை 3 தடவை தலையை சுற்றி குளத்தில் போட்டுருங்க. ஏன் வேண்டாம், எனக்கு இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் வந்து ஒரு பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும். பாளமாக சோறை வெட்டி வைக்கிறது அப்படி வேண்டாம். இனிமேல் உங்கள் வீட்டில் சோறு பரிமாறுவதற்கு ஸ்பூன் பயன்படுத்துங்க, அவ்வளோதான் எடுக்கணும். குறைவாக சோறு வச்சுட்டு காய்கறிக்கு வேணால் இது மாதிரி பெரிய பெரிய ஆப்பை எது வேணாலும் வச்சுக்கோங்க, அது காய்கறிகள் வச்சுக்கணும். சிறு வயது முதலே இப்போ நிறைய பேர் வெஜிடேரியன்னு சொல்கிறான், ஆனால் வெஜிடேரியன் கிடையாது. அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு பேர் சோற்றேரியன்னு வைக்கணும். சோறை நிறைய தின்னுட்டு கொஞ்சோல காய் வச்சுட்டு அதுக்கு பேர் வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியன்னா நிறைய காய்கறி, நிறைய சுண்டல், நிறைய கீரை, நிறைய கூட்டு, அப்படி காய்கறிகளை வச்சு கொஞ்சம் போல் சோறு எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை வைத்துக்கொள்ளணும். இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு சாப்பிடணும். 7 மணிக்கு மேலே இரவு உணவு எடுக்க வேண்டாம் நண்பர்களே. நம் தமிழ் சமூகம் மீண்டும் மீண்டும் காலகாலமாக வலியுறுத்தியது வந்து இருவேளை உணவு. ஆச்சார கோவை என்று ஒரு நூல் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்தது. அந்த நூல் திரும்ப திரும்ப சொல்லுது எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எங்கே சாப்பிடணும். அவன் அழகாக எழுதியிருக்கான், நின்றுட்டு சாப்பிடாத, உட்காந்துட்டு சாப்பிடாத, படுத்துட்டு சாப்பிடாத அப்படின்னு. அவன் மெஸ்ஸி எப்போ கோல் போடுவான்னு காலை இப்படி தூக்கி வச்சு படுத்து கிடந்துட்டு அங்கேருந்து சோறு தின்னுட்டு இருக்க ஆளெல்லாம் நம்மகிட்ட இருக்கும். அப்புறம் பெரிய கல்யாண வீடுகள்லாம் போயாச்சுன்னா இப்போல்லாம் வந்து மிகப்பெரிய ஆளாக இருந்ததுன்னா பிச்சைக்கார மாதிரி தட்டை ஏந்திட்டு அப்படியே அங்கே சோறு போடுறாங்களா, இங்கே காய் போடுறாங்களா. நம்ம சமூகம் அப்படி சாப்பிட்டதில்லை. நம்ம உட்கார வச்சு இலை போட்டு காய்கறிகளை வச்சு கீரை வச்சு அப்படி சாப்பிட்டவங்க. உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடணும். நல்லா காலை மடக்கி வச்சு சாப்பிடுங்க, அல்லது கீழே உட்கார முடியாதுன்னா தட்டில் அட்லீஸ்ட் சேரில் உட்கார்ந்தாவது அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கணும். இந்த கையில் தட்டை தூக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி போய் சாப்பிட்ற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டாம். ஆச்சார கோவை அப்படி தான் சொல்லுது. அதுவும் சொல்லுது காலையும் மாலையும் மட்டும் சாப்பிடு, காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை. அப்போ ஆச்சார கோவை சொன்னப்போ நம்ம கேட்கல. ஆனால் இப்போ வந்து யார் பாஸ்டனில் மெசச்சூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சொல்கிறான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், இருவேளை உணவு. காலையில் 9 மணிக்கு ஒரு ஃபுட்டு, சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு ஃபுட்டு, சாயந்தரம் 6லேருந்து காலையில் 9 வரைக்கும் எதுவும் சாப்பிடாத, அதுதான் உடலுக்கு நல்லதுங்கிறான். இதை தான் ஏன் நாங்கள் சொன்னோம், பல வருஷமாக சொல்லிட்டு இருந்த விஷயம். அந்த உணவை இன்றைக்கு நம்ம போய் மாற்றுவோம். நம்ம புத்தாண்டில் ஒவ்வொரு தடையும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், அது அன்னையோடு போயிடும். இன்றைக்கி காலையில் எந்திக்கும் போது பல பேர் நினச்சோம் இன்றைக்கே ஜிம் சேர்ந்துடணும்டா. ஒரு விஷயம் தெரியுமா, சென்னையில் இன்னைக்கு ஒரு நாள் ஜிம்முக்கு சேர்றவங்க மட்டும் கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா பணம் கட்டுறான். ஆனால் அவன் அதிகபட்சம் பொங்கல் வரைக்கும் போவான். அதோடு அதில் ஒரு 10% வேணால் திரும்ப போய்ட்டு. ஆனால் இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு, கொஞ்சம் ஜிம்முக்கு போகிறதெல்லாம் கூடியிருக்கு. ஆனால் இந்த புத்தாண்டில் நாம் எடுக்க வேண்டிய மிக மிக ஒரு முக்கியமான முன்னெடுப்பு, நம் உணவை மிகச்சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களே.